எதற்காக 40 நாட்கள் தவக்காலம்? நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுகள் பட்டு இறந்து உயிர்த்தெழுந்த உயிர்ப்பின் பெருவிழாவை நோக்கிய இத்தவக்கால பயணம் 40 நாட்களை கொண்டது. ஆண்டவரின் நாள் என அழைக்கப்படும் ஞாயிற்றுக்கிழமைகளை தவிர்த்து தவக்காலம் 40 நாட்கள் கடைபிடிக்கப்படுகின்றது. இந்நாட்களில் நாம் செய்த பாவத்திற்காக மனம் வருந்தி மனமாற்றம் பெற்று புதுப்பிக்கப்பட அழைப்பு பெறுகின்றோம். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த 40 நாட்கள் விவிலியத்தில் இடம்பெறும் பல்வேறு முக்கிய நிகழ்வுடன் இணைக்கப்பட்டு சிறப்பிக்கப்படுகின்றன. எகிப்தில் அடிமைகளாக இருந்த இஸ்ரேல் மக்கள் மோசேயால் வழிநடத்தப்பட்டு பாலைவனத்தில் 40 ஆண்டுகள் பயணத்தை இந்த 40 நாட்கள் அடையாளப்படுத்துகின்றன. இப்பாலைவன காலத்தில் மக்கள் இறைவனை அதிகமாக நினைத்து நன்றி கூறி வழிபட்டனர். இக்காலத்தை எதிர்பார்ப்பு மற்றும் எதிர்நோக்கின் காலமாகவும் இறைவனை மறந்து வாழ்ந்த தங்களது பழைய பாவ வாழ்வை எண்ணி மனமருந்தும் காலமாகவும் கருதினர். இக்காலம் அவர்களுக்கு மகிழ்வை மட்டும் தரவில்லை, மாறாக ஏராளமான துன்பங்களையும் துயரங்களையும் அளித்தது. எகிப்தில் பாரவோன் மன்னனால் அடிமைத்தனத்தில் வாடிய இஸ்ரேல் மக்களை பிரச்சனைகள் விடாது பின்தொடர்ந்தன. இருப்பினும் கடவுள் மேல் கொண்ட நம்பிக்கையில் தளராது முன்னேறி சென்றனர். தங்களது வாழ்வின் எல்லா சூழலிலும் இறைவனது அருகிருப்பை உணர்ந்தனர். காலையிலும் இரவிலும் இறைவன் தங்களோடு இருப்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்தார்கள். அவர்களது ஆழமான நம்பிக்கையின் விளைவாக வாக்களிக்கப்பட்ட நிலத்தை தங்களது சந்ததியினருடன் அடைந்தார்கள். இஸ்ரேல் மக்கள் மட்டுமல்லாது இயேசுவும் தனது பொது வாழ்வை ஆரம்பிப்பதற்கு முன்பாக இறைவனின் நெருக்கத்தை உணர்ந்து கொள்ள 40 நாட்கள் பாலைவனத்தில் நோன்பிருந்தார். இறைவனின் அருகிருப்பை அணு அணுவாக உணர்ந்து தனது பணி வாழ்வில் சிறப்புற்று விளங்கினார். எனவே இத்தவக்காலத்தில் இந்த 40 நாட்களில் நாமும் இறைவனின் பிரசன்னத்தை அருகிருப்பை நமது வாழ்வில் உணர முயல்வோம். இந்த 40 நாட்களும் இயேசு ஜெபத்தில் இறை தந்தையுடன் ஆழமான நெருக்கத்தில் இருந்து தீமையை எதிர்கொண்டு நன்மையில் நிலைத்திருந்ததை போல நாமும் 40 நாளும் நன்மையில் நிலைத்து நிற்க நற்செயல்கள் செய்வோம். இறையோடு இறை அருளுக்காய் காத்திருப்போம்.